friends, welcome to Viral Vlogger. இன்றைக்கி என்ன ப்ரஷ்ஷோடு நிற்கிறா அப்படின்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி எங்கிற மாத்தளையில் இருக்க வீட்டில் பெயிண்டிங் வேலை நடக்குது. பெயிண்டிங் இந்த சைடெலாம் பெயிண்ட் பண்ணி முடிஞ்சாச்சு. அங்கால அப்படியே எல்லாம் வேலைகள்லாம் நிறைய வேலைகள் இருக்குது. எல்லாம் முடிக்கணும், எல்லாம் பெயிண்ட் பண்ணி முடிக்கணும். எல்லா பெயிண்டிங்கும் உங்களுக்கு அப்படியே வீடியோவில் காற்று. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னன்னாலும் எங்களை விட்ட நாங்களே நின்று பெயிண்ட் பண்ணுற மாதிரி வராது. எவ்வளோ தான் வேலைக்கு ஆள் போட்டாலும் நாங்கள் செய்கிற மாதிரி வராது வேலை. நீங்களும் செய்து பாருங்கள், நல்ல ஒரு என்ஜாயாகவும் இருக்கும், டைம் பாஸிங்காகவும் இருக்கும். இப்போ வீட்டில் லீவில் இருக்கிறவங்க இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃப்ளோ பெயிண்ட் அடிக்க போகிறேன். ரெட் கலர் ஃப்ளோ பெயிண்ட். இது வாட்டர் மிக்சிங் ஃப்ளோ பெயிண்ட். என்னடா ஹோம் டூர் வந்தாச்சு, ஹோம் டூர் வந்து ரொம்ப பெரிய வீடாக இருக்கும், பெரிய பில்டப்பாக இருக்கும், அப்படி இப்படின்னு அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இது சாதாரண சின்ன வீடு தான். இது கட்டி 20 இயர்ஸ் ஆகுது. ரிப்பேர் பண்ணியே 10 இயர்ஸ் ஆகிடுச்சு. ஏன்னா நாங்கள் அங்கே கொழும்பில் இருந்ததாக ஷிஃப்ட் பண்ணிட்டோம். பிறகு இப்போ எல்லாருக்கும் வெக்கேஷன் விட்டதால், கொரோனா வெக்கேஷன் விட்டதால் இங்கே வந்து இப்படியே இங்கே இருக்க வேண்டியதாகிடுச்சு. அதனால் இதே ஒரு ரிப்பேர் செய்வோம் அப்படின்னு வந்து சும்மா தற்காலிகமாக நாங்கள் இருக்கிறதுக்கான ஃபெசிலிட்டி அதுகளை தான் செய்திருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இது இங்கே வந்து இருக்கிறதுக்காக பிள்ளைகளுக்கு ஒரு பொழுது போகணும் அப்படின்றதுக்காக சாதாரணமாக சின்ன ஒரு டிவி ஒன்று எடுத்துருக்கு. இங்கே வைக்கிற டேபிளை எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்கு. இதில் உங்களுக்கு சின்ன ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். ஏன்னா இப்போ இந்த லாக்டவுன் காலத்தில் நாங்கள் ஒரு இடத்துக்கு போய் அப்படியே ஒரு சின்னதாக ஒரு செட்டில் ஆகணும் அப்படின்னு சொன்னால் எப்படி இதை அமைச்சு கொள்ளலாம் வீடை அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன உங்களுக்கு ஒரு வழிகாட்டலாகவும் இது இருக்கும். பாருங்கள், வாங்க ரூமுக்குள்ளே போகலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்படி அங்கேருந்து கொண்டு வந்த பாத்திரமெல்லாம் இதில் போட்டு, இது அந்த காலத்தில் முதல்ல கட்டின அந்த கட்டு. இப்போ அந்த இந்த இதெல்லாம் ஸ்டைல்லாம் இல்லை, அப்படியே இங்கே பிலோலாம் அடுக்கி வச்சுருக்கு. இன்னும் பெட் அரேஞ்ச்மெண்ட் ஒன்றுமே செய்யலை. பெட்டெல்லாம் இன்னும் வாங்கலை, இங்கே தான் வாங்கணும். இது மகனுக்கு படிக்கிறதுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன். இந்த இடத்த படிக்கிறதுக்கு அவங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கேன் ஒரு சின்ன ரூம்.
ஒரு கிச்சன், அப்படியே இது கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே இங்கே டாய்லெட் வெளியில் தான் இருக்குது. டாய்லெட், பாத்ரூம் அதுகள் எல்லாமே இருக்குது. இது இங்கே ஒரு ஸ்பேஸ் ஒன்று இருக்குது. இதில் தான் நான் வீட்டு தோட்டம் போடுறதுக்காக ரெடி பண்ணியிருக்கிறேன். இதில் பாருங்கள் நல்லா அழகாக நிறைய விட்டு பூக்கள்லாம் இருக்குது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அழகாக பூத்து குடிங்கி இருக்குது. நிறைய வட்ட பூக்கள்லாம் சும்மா இருக்குது. பூக்கள் இப்போ எங்களோட வீட்டு தோட்டத்தில் ஒரு பூ விட்டால் கூட எங்களுக்கு சந்தோஷம்னா இப்படி நூற்றுக்கணக்கான பூக்கள் இருக்கிற நேரம் ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே பாருங்கள், நாங்கள் சில நேரம் சிட்டிக்குள்ளே ஒரு சின்ன துளசி கண்டு வைக்கவே அதை வளர்த்துறதுக்கவே ரொம்ப பாடுபடுவோம். இங்கே பாருங்கள் அப்படியே அழகாக நல்லா இருக்குது. வீட்டு வாசல்லையே துளசி இருக்குது, துளசி மரம். இதை அப்படியே நான் துளசி மாடம் ஒன்று கட்டி அதில் வைப்போம் அப்படின்னு, அதில் ஒரு விளக்கு கொளுத்துவோம் அப்படின்னு தான் இப்போ ரெடி பண்ணி வச்சுருப்பேன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், வீட்டு வாசல் முன்னாலேயே இப்படி அழகாக பூக்கள்லாம் மஞ்சள் கலரில் பூத்து குடிங்குது. ரொம்ப அழகாக இருக்குது. வீடியோவில் ஏதாவது ஒரு பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதோட எங்களோட பேஜை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள், ஃபேஸ்புக் பேஜையும் ஃபாலோ பண்ணுங்கள். பாய்.